வணக்கம். வெளித்திரையின் தலைப்புச் செய்திகள். சங்கரை முந்துவாரா ரஞ்சித் நடிகைகளுக்கு வீடு தர மறுக்கிறார்களே, ரஜினி நாயகியின் வேதனை. ஹன்சிகாவோடு ஒப்பிடாதீர்கள், வனமகன் நாயகியின் வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். காலா படத்தின் படப்பிடிப்பை மும்பையில் 40 நாட்கள் நடத்தியிருக்கிறார் இயக்குனர் ரஞ்சித். அடுத்த கட்ட படப்பிடிப்பு இன்னும் சில நாட்களில் சென்னையில் தொடங்க இருக்கிறது. ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் காலா படத்தின் மொத்த படப்பிடிப்பு முடிந்துவிடும். ஆகவே சங்கரின் 2.0 படத்திற்கு முன்னாலேயே காலா வெளிவருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. இருப்பினும் அது பற்றிய இறுதி முடிவை எடுக்க வேண்டியவர் ரஜினிதான் என்கிறார்கள் படக்குழுவினர். காலா சமூக மாற்றத்திற்கான ஒரு விதையை போடும் படமாக இருக்கும் என்று கூறும் ரஞ்சித், இந்த படம் மும்பை தமிழர்களை பற்றி மட்டும் பேசாமல் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தை பற்றி பேசும் படமாக இருக்கும் என்கிறார். நடிகைகள் குடியிருக்க வீடு தர மறுப்பவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள் என்று தனது வேதனையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கபாலி படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்த ராதிகா ஆப்தே. நான் நடிக்க வந்தபோது புனே மற்றும் மும்பையில் வாடகை வீடு எடுத்து தங்கினேன். அப்போது திருமணமாகாத பெண்ணுக்கு வீடு கிடையாது என்று முதலில் வீடு தர மறுத்தனர். பல வீடுகளுக்கு அலைந்து அதன் பிறகே வீடு கிடைத்தது. சில ஆண்டுகள் கழித்து சொந்த வீடு வாங்கி குடியேறிய போது அங்கிருந்த பெண்கள் எனது கலாச்சார அடையாளத்தை தெரிந்து கொள்ள துடித்தனர். அது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. என்னை பற்றி தெரிந்து கொள்ள அவர்களுக்கு அப்படி என்ன கவலை என்று எனக்கு தெரியவில்லை. நான் மற்றவர்களின் சுதந்திரத்தில் தலையிட்டதில்லை. அதே போல அவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்போது கூட மாடலிங் செய்யும் பெண்களுக்கு வீடு கொடுக்க மறுக்கிறார்கள். அது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் நடிகை ராதிகா ஆப்தே. யங் மங்சங், குலே பாகவாலி, மெர்க்குரி ஆகிய படங்களில் நடித்து வரும் நடிகர் பிரபுதேவா அடுத்து விஷால் கார்த்தி இணைந்து நடிக்கும் கருப்பு ராஜா வெள்ளை ராஜா படத்தை இயக்க இருக்கிறார். இந்த படத்தில் கதாநாயகியாக வனமகன் படத்தில் நடித்த சாயிஷா சைகள் நடிக்க இருக்கிறார். வனமகன் படத்தின் ஒரு பாடலுக்கு நடனம் அமைக்க சென்ற பிரபுதேவா அந்த படத்தில் கதாநாயகியாக நடித்த சாயிஷா சைகளை பார்த்து அசந்து போய்தான் தனது படத்தில் நடிக்க வைக்க முடிவு செய்தாராம். பிரபுதேவா என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவேன் என தெரிவித்திருக்கிறார் நடிகை சாயிஷா சைகள். ஹன்சிகாவோடு தான் ஒப்பிடப்படுவதை விரும்பவில்லை என்று கூறும் நடிகை சாயிஷா சைகள், தயவு செய்து என்னை யாருடனும் ஒப்பிடாதீர்கள், நான் நானாக இருக்க விரும்புகிறேன் என்கிறார். கதாநாயகிகளின் புதிய சம்பள பட்டியல் விவரம் இணையதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. தென்னிந்தியாவில் முன்னணி நடிகையாகவும் அதிக சம்பளம் பெறுபவராகவும் சென்ற ஆண்டில் இருந்த நடிகை நயன்தாரா இந்த ஆண்டில் அந்த இடத்தை இழந்திருக்கிறார். இப்போது 4 கோடி சம்பளம் பெறும் நயன்தாராவை பாகுபலி படத்தின் வெற்றிக்கு பிறகு நடிகை அனுஷ்கா முந்தி இருக்கிறார். அவர் பெறும் சம்பளம் 5 கோடியாம். சமந்தா, காஜல் அகர்வால் 2 கோடிகளும், த்ரிஷா 1.5 கோடியும், ஸ்ருதிஹாசன், ஹன்சிகா, தமன்னா, ரகுல் பிரீத் சிங் ஆகியோர் 1 கோடியும் சம்பளம் பெறுகிறார்கள் என்று அந்த செய்திகள் கூறப்பட்டுள்ளது. தமிழில் சில படங்களிலும் ஹிந்தியில் ஏராளமான படங்களிலும் நடித்திருக்கும் நடிகை தபு 45 வயதாகியும் தான் திருமணம் செய்து கொள்ளாததற்கு நடிகர் அஜய் தேவ்கான் தான் காரணம் என்கிறார். அஜய் தேவ்கான் எனது ஒன்றுவிட்ட சகோதரரின் நண்பர். அவரும் நானும் 25 ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறோம். எனது வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே அஜய் தேவ்கான் என்னுடன் ஒன்றாக இருந்தார். எங்கு சென்றாலும் அவர் என்னுடன் வருவார். யாராவது என்னை கேலி செய்தால் பொறுத்து கொள்ள மாட்டார். அவர்களை பிடித்து மிரட்டுவார். அதன் காரணமாகவே எனக்கு காதலர்களே இல்லாமல் போனார்கள் என்கிறார் நடிகை தபு. முத்தையா இயக்கத்தில் கொடிவீரன் படத்தில் நடித்து வரும் சசிகுமார் அடுத்து சமுத்திரக்கனி இயக்கும் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார். இதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. அப்பா, தொண்டன் படங்களின் வெற்றியால் அடுத்த படத்தையும் சமூக பிரச்சனைகளை மையமாக வைத்து இயக்க இருக்கும் சமுத்திரக்கனி அந்த படத்தில் முக்கிய வேடத்தில் சசிகுமாரை நடிக்க வைக்க முடிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே நாடோடிகள், போராளி ஆகிய படங்களில் சசிகுமாரை இயக்கிய சமுத்திரக்கனி இந்த படத்தின் மூலம் மீண்டும் அவருடன் இணைகிறார். தமிழ், தெலுங்கு இரு மொழிகளில் உருவாகும் இந்த படத்தில் தமிழில் சசிகுமார் நடிக்கும் வேடத்தில் தெலுங்கில் நானி நடிக்க இருக்கிறாராம். ரசிகர்கள் பாராட்டுதான் எனக்கு முக்கியம், படத்துக்காக நான் நடிக்கவில்லை என்கிறார் நடிகர் மாதவன்.
தற்போது விஜய் சேதுபதியுடன் இணைந்து விக்ரம் வேதா படத்தில் நடித்து வரும் நடிகர் மாதவன் நல்ல வேடங்களாக அமைந்தால் யாருடன் வேண்டுமானாலும் இணைந்து நடிப்பேன் என்றும் கூறியுள்ளார். நான் மற்ற நடிகர்களைப் போல 40 கோடி 50 கோடி சம்பளம் வாங்கவில்லை என்றாலும் தமிழ் ஹிந்தி மொழிகளில் தொடர்ந்து நடித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நல்ல திறமைக்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் தொடர்பு இல்லை. அதிக எண்ணிக்கையில் படங்கள் நடிப்பதை விட வருடத்திற்கு 1-2 படங்களில் நடித்தால் போதும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான போதுமான வசதி எனக்கு இருக்கிறது. அதனால் பணத்திற்காக நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லும் மாதவன், ரசிகர்களின் பாராட்டு கிடைக்கும் படத்தில் நடித்த திருப்தி இருந்தால் அது போதும் என்கிறார். கவிஞர் கண்ணதாசனின் பேரன் ஆதவ் தமிழில் பொன்மாலை பொழுது படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி யாமிருக்க பயமே உட்பட பல படங்களில் நடித்திருக்கிறார். நமோ பூதாத்மா என்ற கன்னட படத்திலும் நடித்திருக்கிறார். இவர் வினோதினி என்ற தொழிலதிபரை காதலித்து வந்தார். இதை அறிந்த அவர்களது பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் செய்துள்ளனர். வருகிற டிசம்பர் 6ஆம் தேதி இவர்களது திருமணம் சென்னையில் நடைபெற இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு 2 படங்களில் நடிக்க இருக்கிறாராம் நடிகர் ஆதவ். புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் விஜய் சேதுபதி மாதவன் நடிப்பில் உருவாகி வரும் படம் விக்ரம் வேதா. இந்த படத்தை வருகிற 7ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டு வரும் தயாரிப்பாளர்கள் படத்தை தணிக்கைக்கு அனுப்பினர். படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளதால் அதிர்ச்சி அடைந்த படக்குழுவினர் படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பியுள்ளனர். இன்று முதல் GST வரிமுறை நடைமுறையாவதால் தமிழக அரசின் வரி விலக்கு இனி கிடைக்காது என்ற போதிலும் ஏ சான்றிதழ் பெற்ற படம் என்றால் 18 வயதுக்கு குறைவானவர்கள் படம் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் தான் படத்தை மறு தணிக்கைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்களாம். பாலு பட இயக்குனர் விஜய் சந்தர் இயக்கும் ஸ்கெட்ச் படத்தில் நடித்து முடித்துள்ள நடிகர் விக்ரம் தற்போது கௌதம் மேனன் இயக்கத்தில் துருவ நட்சத்திர படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது வெளிநாடுகளில் நடைபெற்று வருகிறது. அடுத்து ஹரி இயக்கத்தில் சாமி 2ஆம் பாகத்தில் நடிக்க இருக்கிறார் விக்ரம். இந்த படத்தின் பல காட்சிகளை டெல்லியில் எடுக்க முடிவு செய்துள்ள இயக்குனர் ஹரி இதற்காக டெல்லி சென்று படப்பிடிப்புக்காக இடங்களை தேர்வு செய்து வருகிறார். இந்த படத்தில் தந்தை மகன் என 2 வேடங்களில் விக்ரம் நடிப்பதால் தந்தை வேடத்திற்கு த்ரிஷா, மகன் வேடத்திற்கு கீர்த்தி சுரேஷ் ஆகியோரை ஒப்பந்தம் செய்துள்ளனர். ஆகஸ்ட் மாதம் துவங்க உள்ள இந்த படத்தை சிபு தமின்ஸ் தயாரிக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். அழகிய தமிழ் மகள் இவள், 2 விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள், 2 விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் திரைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு இருந்த அரசு இயந்திரம் முழுவதுமாக முடுக்கிவிடப்பட்டது. சுவரொட்டிக்கான வரியினை சென்னை நகராட்சி திடீரென்று பல மடங்கு உயர்த்தியது. புறநகர்களிலே ஒட்டப்பட்டிருந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தினுடைய போஸ்டர்களை கிழிக்கின்ற புனித பணியிலே தொடர்ந்து தொண்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் மீறி மே 11ஆம் தேதி வெளியாகவிருந்த அந்த படத்தினுடைய ரிசர்வேஷன் மே 9ஆம் தேதி துவங்கப்பட்ட போது 30 நாட்களுக்கான டிக்கெட்டுகள் எல்லா திரையரங்குகளிலும் விற்று தீர்ந்தன. அதற்கு முன்னாலே தமிழ் திரையுலகிலே நடக்காத ஒரு சாதனை அது. மே மாதம் 11ஆம் தேதி அன்று வெளியான உலகம் சுற்று வாலிபன் படத்தினுடைய வெளியீட்டை ஒரு திருவிழா போல எம்ஜிஆர் ரசிகர்கள் கொண்டாடினார்கள். அந்த படத்தை இயக்கியவர் என்ற முறையிலே அந்த படத்தினுடைய படத்தொகுப்பு பணியை மிகவும் நேர்த்தியாக செய்திருந்தார் எம்ஜிஆர். திரையிலே எம்ஜிஆர் பிக்சர்ஸின் சின்னம் காட்டப்பட்ட போது அறிஞர் அண்ணாவுடைய உருவம் பொறிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி பட்டொளி வீசி பறந்தது. அதைத் தொடர்ந்து அந்த படத்தினுடைய டைட்டில் தொடங்கிய போது நம் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற பாடல் சீர்காழி கோவிந்தரானுடைய வெங்கல குரலிலே கம்பீரமாக ஒலித்தது. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அந்த பாடல் தொடங்கியவுடன் அரங்கில் இருந்த ரசிகர்கள் உற்சாகத்தினுடைய எல்லைக்கே சென்றனர். முதல் காட்சி முடிந்தவுடனே எப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை அந்த படம் பெறப்போகிறது என்பது எல்லோருக்கும் புரிந்துவிட்டது.
படம் வெளியாகி மகத்தான வெற்றியை பெற்றவுடன் மதுரை முத்துவனுடைய வீட்டிற்கு சேலையுடன் சில அதிமுக தொண்டர்கள் ஊர்வலமாக புறப்பட திட்டமிட்டனர். இந்த செய்தி எம்ஜிஆரை வந்தடைந்ததும் அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தி அநாகரிகமான அரசியலிலே தனக்கு உடன்பாடு இல்லை என்பதை நிரூபித்தார் எம்ஜிஆர். அவ்வளவு நாகரிகமாக எம்ஜிஆர் நடந்து கொண்ட போதிலும் அவருடைய புகழையும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்த செல்வாக்கையும் குலைக்கின்ற வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றன. அதன் ஒரு அத்தியாயமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் பட்டத்தை பெற்று தந்ததே கலைஞர் மு. கருணாநிதிதான் என்றும் தனது நண்பர் ஏஎல் சீனிவாசன் அவர்கள் மூலம் போராடி அந்த பட்டத்தை எம்ஜிஆருக்கு அவர் வாங்கி தந்தார் என்றும் அப்போது அமைச்சராக இருந்த நெடுஞ்செழியன் சட்டமன்றத்திலே பேசினார். அதை பத்திரிகைகள் அப்படியே வெளியிட்டன. அதைத் தொடர்ந்து பாரத் பட்டத்தையே மத்திய அரசாங்கத்துக்கு திருப்பி தர முடிவெடுத்த எம்ஜிஆர் அந்த பட்டத்தை திருப்பி அனுப்பியதோடு அல்லாமல் அப்போது செய்தித்துறை அமைச்சராக இருந்த குஜ்ரால் அவர்களுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதினார். மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு கடந்த 1972ஆம் ஆண்டுக்கான பாரத் விருதை பெற்றவன் என்று என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் அண்மையில் ஏற்பட்டுள்ள அரசியல் பெருவிழிப்பை நீங்கள் அறிவீர்கள் என்றும் இந்த உணர்ச்சி வெள்ளத்தின் நீரோட்டத்திற்கு ஆட்பட்டு விட்டவர்களில் நானும் ஒருவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்றும் நம்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் ஆளும் திமுக கழகத்தினருக்கும் இடையே சட்டமன்றத்தில் நடந்த ஒரு வாக்குவாதத்தின் போது அமைச்சர் நெடுஞ்செழியன் கீழ்கண்ட ஒரு அறிவிப்பை பகிரங்கமாக வெளியிட்டார். பாரத் பட்டத்தை வேறொரு நடிகருக்கு வழங்குவதற்கு தேர்வுக்குழு முடிவு செய்திருந்தது. அப்போது நமது முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் ஏஎல் சீனிவாசனை அழைத்து எப்படியாவது அந்த விருது எம்ஜிஆருக்கு கிடைக்குமாறு பார்த்து கொள்ளும்படி சொன்னார். அதற்காக ஏஎல் சீனிவாசன் கடும் முயற்சிகளை மேற்கொண்டார். சாதகமான கருத்து கூறுவதற்காக பலரை தன் பக்கம் மாற்றினார். ஆனால் தேர்வுக்குழு தலைவரான வி.கே. நாராயண மேனன் எளிதிலே இணங்கவில்லை. நமது முதல்வரான கலைஞர் இதனை அடைய வைக்க பல வழிகளை கையாண்டார். இந்த முயற்சிகள் எல்லாம் எதற்காக? அந்த விருது வேறொரு நடிகருக்கு கிடைப்பதற்கு முன் எம்ஜிஆருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அந்த வேறொரு நடிகர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. என்னுடைய உண்மையான உழைப்பின் மூலம் அந்த விருதினை பெறுவதற்கான தகுதி எனக்கு உண்டு என்று நான் நம்புகிறேன். இந்த அங்கீகாரம் எனக்கு அளிக்கப்பட்ட உயர்ந்த கௌரவம் என்றும் நான் மதிக்கிறேன். ஆனால் நடுநிலை தவறாத தீர்ப்பு காரணமாக இந்த விருது கிடைத்தால் மட்டுமே நான் பெருமிதம் கொள்ள முடியும். தமிழ்நாட்டை ஆளும் ஆட்சி ஊழலற்றதாக விளங்க வேண்டும் என்று நான் கூறி வருகின்ற காரணத்தால் தமிழக அரசியலில் நான் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகிறேன். முறையற்ற வழிகளால் அப்படி ஒரு கௌரவம் எனக்கு கிடைத்தது என்பதை என்னால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. அந்த சம்பவம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த விருது இனியும் என் கையிலே இருப்பது நியாயமில்லை என்று நான் கருதுகிறேன். எனது முடிவின் பின்னாலே உள்ள உணர்வை நீங்கள் பாராட்டுவீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு தங்கள் அன்பன் எம்.ஜி. ராமச்சந்திரன். இவ்வாறு ஒரு கடிதம் எழுதி அந்த விருதினை திருப்பி அனுப்பி வைத்தார் எம்ஜிஆர். அவரது செல்வாக்கை குலைப்பதற்காக இப்படி பல முயற்சிகள் நடைபெற்ற போதிலும் மக்கள் அனைவரும் அவர் பின்னாலே தான் நிற்கிறார்கள் என்பதை திண்டுக்கல் இடைத்தேர்தலுடைய வெற்றி நிரூபித்தது. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றார், அந்த வெற்றியை பெறுவதற்காக அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். கார்த்தி நடித்து வரும் தீரன் அதிகாரம் 1 தெலுங்கில் காக்கி என்ற பெயரில் வெளியாக உள்ளது. சசிகுமார் நடிக்கும் கொடிவீரன் படத்தில் வில்லன் வேடத்தில் நடிக்க சரியான நடிகர் இன்னும் கிடைக்கவில்லையாம். தெலுங்கில் சந்தீப் ரெஜினா நடித்த படங்களை தமிழுக்கு கொண்டு வர முயற்சிகள் நடந்து வருகின்றன. இப்போது நான் நடிக்கும் படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக அமைந்து விடுகின்றன என்கிறார் நடிகர் ஆனந்த்ராஜ். ஜெகபதி பாபுவை லெஜண்ட் படத்தில் வில்லனாக நடிக்க வைத்த நடிகர் பாலகிருஷ்ணா தற்போது தனது புதிய படத்தில் ஸ்ரீகாந்தை வில்லனாக நடிக்க வைக்க இருக்கிறார். பஹத் பாசில் நடிக்கும் ட்ரெண்ட்ஸ் மலையாள படத்தில் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறாராம். விக்ரம் வேதா படத்தில் எனக்கு ஜோடியே கிடையாது என்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. தமிழ் தெலுங்கு இரு மொழிகளில் உருவாகும் ஸ்பைடர் படத்தில் இரு மொழிகளுக்கும் தானே டப்பிங் பேசுகிறார் மகேஷ் பாபு. கொடிவீரன் படத்திற்காக மொட்டையடித்து நடிக்கிறார் நடிகை பூர்ணா. நடிகர் பிரபாஸ் அடுத்து பிரபுதேவாவின் இயக்கத்தில் ஒரு தமிழ் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார். நேனே ராஜு நேனே மந்திரி படத்தில் ஒரிஜினல் தங்க நகைகளை அணிந்து நடித்திருக்கிறாராம் நடிகை காஜல் அகர்வால். அஜித்தின் விவேகம் படக்குழு செர்பியா நாட்டில் படப்பிடிப்பை முடித்து சென்னை திரும்பிவிட்டது. காலா படத்தின் ஹிந்தி பதிப்புக்கு ரஜினியே டப்பிங் பேச இருக்கிறாராம். அடுத்து வருவது ரகசியம். மகாராணி கூறிய கம்பீரத்தை அவரது குழந்தைத்தனமான முகம் தராது என்பதனால தான் அந்த பிரம்மாண்ட படத்துல நடிக்கிற வாய்ப்பு அந்த சின்ன பூ நடிகையோட கையை விட்டு நழுவி போச்சான். புதுசா கமிட் பண்ண வரவங்க கிட்ட ஒரு கையில உள்ள மொத்த விரல்களையும் காட்டி சம்பளம் கேட்கிறாரா அந்த கீ வாரிசு நடிகை. சண்டை கோழியின் ஆலோசனையில் தான்
புதுசா சென்னையில வீடு வாங்கி செட்டில் ஆயிருக்கிறாரா அந்த டார்லிங் நடிகை. மறுபடியும் அந்த மாதிரி படங்கள்ல நடிக்க நான் தயார் இல்லைன்னு பட இயக்குனரிடம் சொல்லிவிட்டாரா அந்த இசை நடிகர். அடுத்து வருவது மறக்க முடியுமா? சைமன் மாப்பிளே, எத்தனை தொட்டி வந்திருக்கு கவனி. ஆமா, வந்த உடனே கடியாரத்தை பாருங்க எல்லாரும். இதுல குறைச்சல்ல. ஏன் லேட்டுங்கிறது இதை பார்த்து யோசிச்சுட்டு நிக்கணுமா? கருமண்டா, வெத்தனை போட்டா கீழே துப்புறதே இல்லையா? எல்லாம் மேலேயே வா. நெஞ்சில எவனா குத்துன மாதிரி இருக்கியா? பஸ்ல வந்தப்பா பிரேக் போட்டுட்டான். ஆமா, அவன் பிரேக் போட்ட தப்பு, நீ வெத்தனை போட்டது ரைட்டுங்கிற. பேரு கரெக்டா வச்சிருக்கிற பூகம்பம்னு. அது வர்ற மாதிரி தான் ஆபீஸுக்கு என்னைக்கா ஒரு நாளைக்கு வர்ற. ஏற்கனவே உனக்கு நல்ல பேரு, பாட்டு வேற பாடுறியா? தெரியாம தான் கேக்குறேன். வர்ற, கையெழுத்த போடுற, சீட்ல போய் உட்காந்துக்கிற, ஆபீஸ் வேலையை பார்க்காம ஏதோ கதையா எழுதிட்டு இருக்கிற. ஏயா, வெறும் சம்பளத்துக்கு கையெழுத்து போடுற? ஏப்பா நீயா சம்பளம் தர்ற? நான் கதை எழுதுறேன் இல்ல கழுதம் வைக்கிறேன், நீ யாருப்பா கேட்கறதுக்கு? கதை எழுதுறேன்னு கவனம் வருது. 3 நாளைக்கு முன்னால உன் கதை ஒண்ணு பத்திரிகையில படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிச்சியா? ஆமா ஆமா. அந்த கதையை உனக்கு யாரு சொன்னா? நான் தான்ப்பா எழுதினேன். அது தெரியுது. யாரு சொல்ல சொல்ல நீ எழுதுன? நான் சொல்ல எழுதினப்பா. சொல்லலையா? நான் எழுதினப்பா. சொந்தம். யோ, ஏனாவே இரவல். இந்த துண்டை விட்டா உனக்கு வேற எதையா சொந்தம்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லியா? என்ன பெரிய ரகசியம் நினைச்சியா? 4 பக்கம் பாத்துக்கிறேன். நீ திருடுவேன் எங்களுக்கு தெரியாதா? சொல்லியா? முன்ன படிச்ச 3 இங்கிலீஷ் கதைய ஒன்னு ஆக்கி தலைப்ப மாட்டி விட்டேன். நீ ஏன் துப்புற? இதுக்கு 4 துப்புனா ஓடியா? ஏயா, நீ துப்பத்துக்கு என் பேர் தானே கிடைச்சது? ஆமா, துப்பிட்டு கையோட மண்டி போட்டு மன்னிப்பு கேடியா? தொடையா? ஏயா, உன்னை பேனால கையெழுத்து போட சொன்னா நீ என்ன ரத்த கையெழுத்து போட்டு வச்சிருக்கிற? இதையா வச்சு காப்பாற்ற முடியலையே, அப்புறம் ஏன் போடுற? தலைய கவுத்த ஒண்ணு ஊத்திடுத, அப்படி ஊடுற அளவுக்கு ஏன் போடுற? எப்ப பிடிச்சி ஊறுது? அப்படின்னா நேத்தல் இருந்தா கேட்காதேங்கிறியா? போனா யோ, இதென்ன ஓம் பள்ளிக்கூடமாயா? எழுதி காமியா? பாவி கஷ்டண்டா. காலையில லையா? இந்த லட்சணத்தில் நீ ஏன் கதை எழுதுற? என்ன பள்ளிக்கூடத்துக்கு போற பொம்பளை பிள்ளையா? இப்படி போட்டுக்கிறேன், நல்லா கரத்துல போட்டுக்கியா? இனிமே முதலாளி கிட்ட தப்ப ஒத்துக்காத. அவர் மூஞ்சி எல்லாம் கெடுத்துருவேன். யோ, என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனசுல? நேத்து அப்படித்தான் யார்கிட்டயும் சொல்லாம 4:30 மணிக்கு ஆபீஸ் விட்டு போயிட்டேன். நீ போன உன் பேருக்கு ஒரு தந்தி வந்துச்சியா? நான் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த குடி. புதுசா என்ன வரப்போகுது? கதை எழுதிருக்கில்ல, கேஸ் போட்டிருக்கான், புறப்படு கோர்ட்டுக்கு. இந்த பாட்டிலேயே யோசனையா எவன் போட்டிருக்கான்னு? ஒரு கதைக்கு 8 பேர் கேஸ் போடுறான். அப்பா புறப்படு. ஒரு நாள் ஆபீஸ் வர்ற, 10 நாள் கோர்ட்ல போய் நிக்கிற. ஐயோ, அவன் போட்டான். ஸ்ரீராமஜி அப்படியே நிக்குத. வேணா இங்க இருக்கு, கொண்டா. நானு இப்படி போறேன். இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.